ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ். பக்தி மகத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவாக கோயில்களில் நியம நிஷ்டை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது சார். கோயில்களில் நீங்கள் பார்த்துட்டேன்னா, இந்த கிராமத்துலலாம் அந்த காலத்தில் சொல்லுவாள், ஊரில் ஒரு விசேஷம் வந்துடுச்சுன்னா வெளியூர் போகக்கூடாது, வெளியிலிருந்து வந்தவன் அந்த கோயில்லையே இருக்கணும். இல்லை வீட்டில் ஒரு துர்க்காரியங்கள் நடந்துடுச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் உண்மையா? இதில் என்ன இதில் இருக்குது? இதை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிருந்தல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறையா டாக்டர்ஸ் கரெக்டாக பார்த்துட்டாள்னா முகத்தில் அந்த மாஸ்க் கட்டின்ட்டு பார்ப்பாள். மாஸ்க் கட்டின்னு தான் சர்ஜரி பண்ணுவாள். மாஸ்க் கட்டின்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறது, கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறது உண்டு. நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன இது, என்ன இந்த புண்ணு தீண்டத்தகாத ஒரு புண்ணா? அப்படி இல்லை. இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோ அந்த காற்றின் மூலமாக நம்மளை பாதிக்கப்படாது. அதையே சானிடைசர் போட்டு கையை துடைக்கிற வழக்கங்கள் இருக்கும். ஏன்னா கையிலையும் அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு துர்க்காரியம் நடந்துடுது, ஒரு இறப்பு நடந்துடுது, மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த இரத்த ஓட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஓடின்னு இருக்கும். இறந்ததுக்கப்புறம் இந்த உடம்பிற்கு இரத்த ஓட்டம் நின்றுறது. அப்போ என்ன ஆகுது? ரத்தம் உரைச்சிடும். கொஞ்ச நாள் என்னாகும்? வாடை பிறப்பிக்கும் இல்லையா? அப்போ இந்த உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம உயிரோடு இருக்கும்போது 6ஆம் லேயர் ரொம்ப சுத்தமாக இருக்கும். உடம்பை சுற்றி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் துர்விஷயங்கள் பாதிக்கப்படுறது, துர்விஷயங்கள் ஏற்படுறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் அது தீட்டு அப்படின்னு சொல்லி விட்றோம். இவா மசானத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு தகுந்தாப்பில் அந்த துக்கங்களை அனுசரிப்பாள். அது என்ன சார், அப்பானா இத்தனை காலம், அம்மானா இத்தனை காலம்? பொதுவாக ஒரு குடும்பத்தில் ரொம்ப அன்னோன்யம் யாருக்கு? எனக்கு தாத்தாக்கு, சித்தப்பாக்கு, பாட்டிக்கு ஒரு சித்தப்பா இறந்து விட்டார், பெருசாக துக்கப்படுவேலா? வருத்தப்படுவேன், துக்கப்பட மாட்டேன். ஆனால் சொந்தத்தில் இருக்கும்போது துக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். வருஷக்கணக்காக அவளுக்கு மனசு இருக்காது. வருஷக்கணக்காக மனசில் இருக்கக்கூடிய துக்கம், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வாட்ட பேசினா நீங்களும் சோகமாயிடுவேன். பாவம் இருந்திருப்பார் இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கும். மனமது செம்மையான மந்திரம் தேவையில்லைங்கிறா. இந்த மனசில் துக்கங்கள் அடைச்சுன்னு இருக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்தையும் லயக்க முடியாது. மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. மனசுக்கும் சிந்தனைக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால், நம்ம உடம்பில் ஓடக்கூடியது, நம்மளுடைய பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெரியவங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் நாம். அது பெரிய அண்டம், இது சின்ன அண்டம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு அப்பா பிள்ளைக்கு பிரிச்சுக்கிட்டோன்னா அது பெரிய அண்டம், இது சின்ன அண்டம். பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. நீங்கள் நிறையா பாக்டீரியா செல்ஸில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னா போதும், இது என்ன பண்ணும், அந்த பாக்டீரியாவை அழிச்சிடும், இந்த செல்ஸ் போய் அந்த பாக்டீரியாவை அழிச்சிடும், இதுக்கு இந்த செல்லு இந்த செல்லுக்கு மெசேஜ் கொடுக்கும். இது என்ன சார், செல்ஃபோனாக மெசேஜ் கொடுக்கறதுக்கு? மருத்துவர் சொல்லியிருக்காங்க, 21 நாளைக்கு ஒரு முறை நம்மளுடைய செல் ரீசைக்கிளிங் ஆகிறது. அப்போ இது அதுக்கு மெசேஜ் கொடுக்கறது. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? புதுசாக உற்பத்திக்கக்கூடிய அந்த சுரபிகள் அதை கேரி அவுட் பண்ணுறது. இப்போ இது யார் அப்படின்னு சொன்னால் என் தந்தை. என் தந்தை யார் அப்படின்னு சொன்னால், தந்தையாருடைய தந்தை என்னுடைய பாட்டனா இல்லையா?
அப்போது அந்த உயிர் அந்த உடம்பில் ஓடக்கூடிய சக்தி நின்று விட்டது என்றால் அதனுடைய மெசேஜ், அதனுடைய வருத்தம், அதனுடைய துக்கம் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கும். அது பெரிய செல், இது அதற்குண்டான சின்னது, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் மேலேருந்து ஒரு செல்ஃபோனை போடுறேன், மேலேருந்து போட்டோன்னா மேலே கண்ணாடி தான் சார் உடையணும், உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் ஏன் உடஞ்சதுன்னு கேட்டால் அதோட அதிர்வுகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையை பாதிக்கிறது. அதே போன்று ஒரு வீட்டில் ஒரு துக்க செய்தினா அந்த அதிர்வுகள் நம்மை பாதிக்கிறது. அந்த பாதிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த திவசங்கள் வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆகம நிஷ்டையாக பண்ணக்கூடிய ஆலயங்களுக்கு நம்ம போகக்கூடாது. மங்களகாரியங்களுக்கு ஆலயங்களுக்கு போகலாம். எப்போ இந்த துக்கமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனநிலை சாஸ்வதப்பட்டதுக்கப்புறம் இறைவனை சென்றடைந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பு. இதைத்தான் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக நியமனிஷ்டைன்னு சொல்கிறோம். நம்ம பாட்டுக்கு வீட்டில் ஒரு துர்க்காரி நடந்துட்டு நான் பக்கத்தில் கோயிலில் போய் விசேஷத்தை கொண்டாடிட்டு வரேன், இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் பெத்த அம்மா அப்பா முக்கியமாக, பக்கத்தில் இருக்கிற கும்பாபிஷேகம் முக்கியம்னா என்ன சொல்லுவேன்? அம்மா அப்பா தான் முக்கியம். முதல்ல அந்த துக்கத்தை அனுசரிக்கணும். நீ அந்த பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏதோ இன்றைக்கி போயிட்டான்னு சொல்லி நாளைக்கு மறந்துட்டு நாளைக்கு மறந்ததுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு சந்தோஷமாக விசேஷம் கொண்டாடுற விஷயம் இது கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்கிற கோலம் இடப்படாது, ஏன் இனிப்பு சாப்பிடப்படாது, தீபாவளி பொங்கல் போன்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா என்னோட பெரியவா இல்லை, அவள் இல்லாத விசேஷங்கள் எனக்கு எதுக்கு? சடங்கு இது ஏனோ அப்படின்றது கிடையாது. இதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த துக்கத்தை அனுசரிக்கும் போது அவளுடைய ஞாபகார்த்தத்தை மனசில் வச்சுக்கணும். அதனால தான் இந்தியாவில் இந்திய திருநாடு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி நமக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய கல்ச்சர் இவ்வளோ பெருசாக நம்ம கொண்டாடப்படுறோம். இதை தான் இன்றைக்கி சைனீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம். இதில் உட்கருத்து நிறையா இருக்குது. அதில் நமக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.